ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சிக்கன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டான சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 kg அளவு சிக்கன் எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தயிர் 2 ஸ்பூன் அளவு, கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். சும்மா 1 இன்ச் அளவு இருக்கும்ல, அந்த ஸ்பூனில் தான். இந்த மசாலா எல்லாத்தையும் அதில் கொட்டிடலாம். இதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் நம்ம எடுத்து வச்சோம்ல, அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மேக்னெட் ஒரு 1/2 மணி நேரம் போல் நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடணும். இப்போ ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பேனில் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் பொரிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நார்மலான ஃப்ளேமில் இந்த சிக்கனை, ஒரு அடிகனமான பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் ஒட்டாமல் வரும், இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் நார்மலான ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா 65 போல் வெந்து வந்திருக்கும். அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 7-8 பல் பூண்டை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கொத்தளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்மளுக்கு அடிகனமான பாத்திரம் வச்சனால ஒட்டாமல் வருது. வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கனில் வந்து நம்ம உப்பு சேர்த்து தான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் இதை மட்டும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம சிக்கன் வறுத்தது போக மீதி உள்ள அந்த மசாலா தண்ணி இருக்கும்ல, அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் ஊற வைக்க மேக்னேட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு சிக்கனை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறனால மசாலா வந்து நல்லா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிருச்சு. ரொம்ப காரசாரமாகவும் மிளகோட ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒவ்வொரு கடியிலையும் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து அப்படியே நிற்கும். மசாலா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிட்டனால அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டையும் சொல்லுங்கள். பாய்.